அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலன் கண்முனே காதலியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல்துறை மீது சமூக விரோதிகளுக்கு பயமில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற நிகழ்வுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருப்பது, சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என்றும், தினமும் படுகொலை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு, அதே போன்று பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு இருண்ட காலத்தில் இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் தற்போது நிலவி வருகிறது என்றும், அது மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கையை தாமதப்படுத்துகின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை, மாநில தலைநகரத்தினுடைய மைய பகுதியில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்தின் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது என்றால் சமூக விரோதிகளுக்கு அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த பயமும் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக தெரிகிறது என்பதனை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உடனடியாக இந்த குற்றத்தில் தொடர்புடையவர் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாநகர காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரும் மாணவி மீதான பாலியல் தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்று பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோடு தன்னுடைய எக்ஸ் பதிவை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே தமிழகத்துல யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைதான் இருக்கிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பல்வேறு கேள்விகளோடு தன்னுடைய கண்டனத்தையும் அண்ணாமலை பதிவு செய்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.